ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் நானும் 90s கிட்ஸ் தான். நானும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டோரிமேன் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் இன்னும் ஜாக்கி சான் தான் பார்த்துட்டு இருக்கேன் சுட்டி டிவியில். சிஸ்டர் கவிதா சிஸ்டர் அவங்க சொல்கிற கவிதையை நான் ஷார்ட்ஸாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அனு சிஸ்டரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜேந்திரன் சிஸ்டரும் இந்த ட்ராமா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. குயிக்காக முடிச்சுட்டு நாங்கள் வேறு ட்ராமா பிக் பண்ணுறோம் சிஸ்டர்ஸ். லட்சுமி சிஸ்டர், சிஸ்டர் வழக்கம் போல் நீங்கள் வேறு லெவல் உங்கள் கமெண்ட் செம்ம. ஜான்சி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். முகமது ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ராஜ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஜீவா ப்ரோ வந்துட்டு லாஸ்ட்டில் ஹீரோயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு. யூசர் எஸ்ஆர் ப்ரோ, கோபிகா சிஸ்டர், அதுக்கப்புறம் டாட்டுங்கிறவங்க ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சாரி, இதுக்கப்புறம் இன்னும் ஃபைன் பண்ணி நாங்கள் போடுறோம். யூசர் டிவி, யூசர் தனு அமு, சென்னை, யூசர் ஹஜ்ஜி, யூசர் ஐஎம், அஸ்வதி லக்ஷி, ரிகானா சிஸ்டர், அதுக்கப்புறம் அனு ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்னோட அப்பா அந்த ஈரண்ட்டை தான் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படிமா என் பற்றி விழுந்தா அப்படின்னு. அவரு நாங்கள் கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருந்தோம், அவரை காப்பாற்றுந்தான் நினச்சா தொப்பு கட்டின்னு அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு, ஐயோ பாவம் என்ன பண்ணுறது, இனிமேல் நீ தான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும், வேற யாரும் பத்திரமா பார்த்துக்கூடாது, மொத்த பொறுப்பையும் ஓ கையில் கொடுக்குற அப்படின்ட்டு ஒரு கம்பை கொடுத்துட்டு போகிறாரு. ஆகா, ஆல்ரெடி இவர் நம்ம மேலே செம்ம கடுப்பாக இருக்கிறா, இதில் பொறுப்பை எங்கள் அப்பா இவன்கிட்ட ஒப்படைக்கிறாரு அப்படின்ட்டு. ஐயோ டேடி நான் சரியாயிட்டேன், நார்மல் ஆகிட்டேன், பைத்தியம்லாம் இல்லை, எனக்கு இப்போ நார்மல் ஆகிடுச்சு, அதுவும் மேலேருந்து கீழே விழுந்ததுல எனக்கு இப்போ சூப்பராக நார்மல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கிட்டலாம் பொறுப்பை ஒப்படைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பரவாயில்ல, இனிமேல் அவள் தான் ஒய்ஃபு, அவகிட்டயே பொறுப்பை ஒப்படைக்கிறேன்ட்டு அவர் எப்போவும் இவனை போட்டு அடிக்க ஒரு குச்சி வச்சிருப்பார்ல, அதை ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு போனோடனே அவர் இருந்துட்டு செத்து போன மாதிரியா நடிகிற உனக்கு இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்ட்டு வெளியிட போகிறாங்க. ஆனால் ஹீரோ ஐயோ அப்படின்னு கத்திட்டு வெளியிட வரான். லெஃப்ட் சைடு கண்ணை போட்டு தள்ளியிருக்கிறா, இன்னும் வட்டி அடிக்கிறா. எல்லா இடத்துலையும் இப்படிதான் போலியே, ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்ட தான் போல அப்படின்ட்டு போயிட்டோம். 4 கேர்ள்ஸ் முன்னாடி அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கு, எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா எனக்கு காவடியா இருக்கு. இல்லை சீஃப், இப்படி அடி வாங்கிட்டு வந்துருக்கீங்க, கல்யாணம் பண்ணலாம் அப்படிதான் போல, நீங்களும் யாரும் போட்டு தலாம் வருங்க அப்படி. ஓகே சீஃப் பண்ணிருக்கீங்க. ஹீரோயின் எங்கே போயிருக்கானா, ஹீரோட அண்ணனை பார்க்க தான் போயிருக்கா. அவன் மேலே தானே டவுட் வந்துச்சு, இவன் தான் நம்ம காப்பாற்றின ஆளா அப்படின்னு. அவன் வால் பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். அதை போய் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஒரு வேளை இவர் மேலே தான் அந்த வசனம் வந்துச்சோ, இவர் தான் வாழ்பயிற்சி நல்லா எடுத்துகிட்டு இருக்காரு, அப்போ நம்மளை இவர் தான் காப்பாற்றிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதே நாள் நைட்டு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எங்கள் அப்பா பேபி கேட்குறாரு, அதுவும் என்னோட பேபி கேட்குறாரு, என்னோட ஒய்ஃபு சம்மதிச்சாதானே அதுக்கு நான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கிட்ட நெருங்கி வரான். ஆஹா, பொண்ணுங்கள்லாம் உனக்கு எவ்வளோ வீக்காக போயிச்சாடா, இன்னைக்கு அதுக்கு நான் பாடங்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கிட்ட வந்த உடனே அப்படின்னு இறங்கி வந்துட்டு நான் 2 பேரும் சேர்ந்து பேபி ரெடி பண்ணுவோமா அப்படின்ட்டு கண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கான். டபுக்குன்னு அவர் ஷர்ட்டு கீழே விழுந்தோடனே அதை பார்க்குறேன்னு அவள் தப்பா நடிச்சு பொலேர்னு ஒரு அறை விட்டுறா. என்ன தைரியம் தான் புருஷனையா பொலேர்னு அறைன்னு விடுவேன், அறை மட்டும் இல்லை இப்போ பாடுறா அப்படின்ட்டு எட்டி அந்த இடத்துல விதிச்சிட்றா. அடி பாவி பேபிக்கு வந்தவனை இப்படி ஹாஸ்பிட்டலில் போக வச்சுட்டீரி அப்படின்னு தனியாக போயிட்டு படுத்து கிடக்குறான். என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி இப்படி தான் நடப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, சீக்கிரம் யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்மளை காப்பாற்றுறது, இவனை கொள்றதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, இல்லை நேரடியாக போயிட்டு அவன்கிட்டயே கேட்டுற வேண்டியதா அப்படின்னு அவன் வேஷம் போட்டு நேராக ஹீரோட அண்ணனாக பார்க்க போகிறா. அவன் எதையோ எழுதிட்டு இருக்கான் தீவிரமா. இதெல்லாம் நோட் பண்ண ஹீரோ ஒரு பக்கம் கிளம்பி போகிறான். அவன் ஒரு வேஷம் போட்டுட்டு கொலகாரனா, இவனோட சம்மந்தமே இல்லாமல் இவன் ஒரு வேஷம் போட்டு போகிறான்னு பார்த்தா போக போக உங்களுக்கே புரியும். அவன் போயிட்டு கத்தியை வச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் 2 பேர் விருந்துக்கு போனோம், அங்கே இருந்துட்டு நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி இவனாக இருக்க முடியாது, இருந்தாலும் அவன் பயத்தில் போய் சொல்லியிருக்கலாம், இன்னொரு டைம் நல்லா விசாரிப்போம் அப்படின்ட்டு அவன் முதுகு பின்னாடி கத்தி வச்சிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ தன்னோட கையில் கத்தி வச்சுட்டு நிற்கிறான். ஒரு வேளை அண்ணனுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருந்தால் கத்தி ஹீரோயின் மேலே பாய்ச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் விசாரிக்க மட்டும்தான் வந்திருக்கா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் சோகத்தில் வெளியில் வர்றப்ப தனியாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறப்ப ஹீரோ செம்மையாக மிஸ் ஆகுறான் விடுற கத்திலேருந்து. எனக்கு ஆச்சரியமா போகுது, என்னடா அது நம்ம விடுற கத்திலேருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகுறானா அப்படின்னு 2 பேரும் ஓடிட்டே ஒரு காட்டு பகுதிக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. போட்டிருக்க மாஸ்க்கு அதுவும் அந்த எலும்புகளான கவசத்தை பார்த்தோன்னே ஹீரோயின் சாக்கா இது ஜியாங் தான், ஜியாங்கே தான்
நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான கொலைகாரன், அதுவும் நம்ம டாப்ல இருக்கிற 12வது கொலைகாரன் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் இவனை கொல்றதுக்காக, அதாவது ஹீரோவை கொல்றதுக்காக ஏலம் எடுப்பாள். அதே நேரத்தில் இன்னொருத்தன் ஏலம் எடுத்திருப்பான்ல, அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான் அவனை கொல்றதுக்காக ஏலம் எடுத்திருக்கிறான். இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டி. இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கு செம்மையா சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப என்னால் நீ தொட்டக்கூட முடியாது, சப்ப கத்தி வச்சுட்டு என்கிட்ட சப்ப கட்டு கத்தலான்னு பார்க்காத அப்படிங்கிறப்ப யாரை பத்திரா சப்ப கத்தின்னு அப்படின்னு 2 பேரும் அப்படியே மறைஞ்சி விளையாண்டுட்டு இருப்ப கையில் கத்தியை வச்சு லைட்டாக கூட போட்டோன்னே ஹீரோக்கே ஷாக்கு. நம்மளை இதுவரையும் எந்த ஒரு பொண்ணும் தொட்டதில்லை, அது இல்லாமல் எவனும் நம்மளுக்கு கீரல் கூட போட்டதில்லை. இவ பரவாயில்லப்பா, வித்த வச்சிருக்கா போல, அவளோட கத்தியில தான் அந்த விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அந்த செம்பருத்தி ரெட் டிராகன் அப்படிங்கிற ஒரு கத்தியை வச்சிருக்கிறா. அந்த கத்தியை ஹீரோ இவ்வளோ மடக்கி பிடிச்சி பிடுங்கிட்டு 3 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே அவனை நீ கொல்லலை, உன்னோட கத்தி உனக்கு இல்லை, நீயும் அதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணுவ, இல்லை நானே உன்னை வந்து மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கொள்றதுக்கு அதுவும் அவகிட்டயே சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் வந்துட்டு இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது, நாம் போய் அவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு ஒரு வக்கு பஞ்சர் ஊசியில் மயக்கம் இருந்தா இல்லை விஷமான்னு தெரியல அடிதி எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போய் அவளை குத்தலான்னு போகிறப்ப ஆல்ரெடி அவன் மயக்கத்தில் இருக்கிறான். இவ்வளோக்கும் உள்ளே போனோடனே மயக்கம் வருது. ஒருவேளை இவன் பண்ணால் சதியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப வெளியில் பார்த்தா ஹீரோவோட டைரி இருந்துட்டு ரூமை லாக் பண்ணிட்டு பேரன் எனக்கு பேருன்னு கிடைக்க போகிறான், 2 பேர்த்துக்கும் நான் இங்கே மயக்க மருந்து வச்சிருக்கிறேன், அந்த மருந்து சும்மான மருந்து கிடையாது, மயக்கம் வந்து 2 பேர்த்துக்கும் வேற மாதிரி ஃபீலிங்ஸை கொண்டு வந்துடும், எனக்கு பேருன்னு தேவை அப்படிங்கிற மாதிரி அவரும் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அங்கே பார்த்தா ஹீரோ இது என்னோட தப்பு இல்லைன்ட்டு மயக்கத்திலேயே சொல்ல வரான். ஆனால் ஹீரோயின்னா கேட்கவே இல்லை. யாரா என்ன பிளான் பண்ணி அடையணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வெளியில் கதவை ஓப்பன் பண்ணி ஹீரோவும் போதையில் புலம்பிட்டு இருக்கிறப்ப ஐயோ கதவு பூட்டி இருக்கு, உன்னை இந்த தருணத்துலையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கத்தி உருவிட்டு வரப்ப இவ என்னப்பா பொறுப்பு உணர்ச்சியில் பொக்கிஷமாக இருக்கிறா, இந்த நேரத்தில் கூட கத்தி எடுத்துட்டு குத்தவரா. மயக்கத்திலேயே அந்த கத்தியை தடுத்து விட்ட உடனே அவள் கரெக்டாக குத்த வந்து கரெக்டாக ஹீரோவுக்கு சைடில் குத்திட்டு கண்ணும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அப்படி மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி 2 பேருமே இன்டெரக்டாக கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கு மயக்கம் லைட்டாக கலையில அவங்களுக்கு அப்படியே ஷாக்காக இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவன் அடிச்சு பிடிச்சி இருந்துச்சு, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கொல்ல ட்ரை பண்ணும்போது இப்போதான்ப்பா இனிமையாக கிஸ் கொடுத்தா, அதுக்குள்ள கொலகாரி மாதிரி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு ஜன்னல் விளையாட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல குதிச்சிடுறாங்க 2 பேரும். ஹீரோயின் மயக்கத்துல அடியில போயிட்டு இருக்கிறா. அப்போதான் ஹீரோ என்ன பண்றான், அவளை அப்படியே நீந்தி போய் அவளை வெளியில இழுத்துட்டு வந்துட்டு இப்போ அவளுக்கு மூச்சு தேவைப்படுறதால 2வது டைம் அவன் கிஸ் பண்ணிடுறான். அப்படி கிஸ் பண்ணும்போது அவளுக்கு மயக்கம் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. இவன் மறுபடியும் கிஸ் பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சோடனே செம்ம கடுப்பாகிறா. இருந்தாலும் மயக்கத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. இவனை அப்படியே காப்பாற்றிடுறான். ஆனால் மருத்துவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மயக்க போக ஒத்து வரல, அதனால நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், நான் கொடுக்குற மருந்து கரெக்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அவனால தான் மருந்து கொடுக்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட வாயில ஒத்தி கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மருந்து அவளுக்கு கொடுக்குறப்ப அவள் டபுக்குன்னு எழுச்சிக்கிறா. இதோட என்னை 3 டைம் நீ இன்டெரக்ட் கிஸ் பண்ணிட்டா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், என் கிஸ்ஸை நீ திருடிட்டான் அப்படின்ட்டு அந்த மயக்கத்திலே அவன் மறுபடியும் ஹீரோவை கொல்லத்தான் பாக்குறா. அடி பாதி, உன்னை இத்தனை டைம் காப்பாத்துறதுக்கு என்ன நீ கொல்லதான் வரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க வந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்படி தப்பிச்சு ஓட பார்த்தாலுமே அங்க தடிக்கிட்டு 2 பேரும் கீழே விழுந்து மறுபடியும் இன்னொரு கிஸ் ஆகி போயிடுது. ஐயோ 4 கிஸ் ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் கொல்ல வர்றப்ப அங்க இருக்கிற பணியாளர்கள்லாம் வெளியில வந்து என்னாச்சு அப்படின்ட்டு, அதுவும் ஹீரோனோட அசிஸ்டன்ட் தான் ஐயோ இளவரசி என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி, ஐயோ நான் ஒன்றும் பண்ணல, அவதான் தடிக்கிட்டு கிஸ் பண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு ஹீரோ வெளியில கூப்பிட்டு போனோன்னே ஹீரோயின்ட்டா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அவன் தான் எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, அதுவும் நம்ம குரூப்ல மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த மீட்டிங்க்கு போற. ஹீரோவும் அங்க வந்து நிற்கிறான். ஆனா வந்து நிற்கிறது ஹீரோ தான் அப்படிங்கிறது தெரியாது. அந்த குரூப்போட மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 2 பேத்துக்கும் கொடுத்த பொறுப்பை நீங்க கரெக்டா பார்க்கல அப்படிங்கிறது நினைக்கிறேன், யார் இதை ஃபர்ஸ்ட்ல முடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான சன்மானம் வழங்கப்படும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதவி வழங்கப்படும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும், ஒழுங்கா அவங்க வேலையை கரெக்டா பாருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இன்னொரு வேலை இருக்கு அப்படிங்கிறவங்க பொண்ணை வந்துட்டு ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான், அதுவும் அவனும் ஒரு ஜென்ரல் தான், அவரை போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும், அதுவும் முக்கியமான வேலை, இதுல உயிர் காப்பத்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வேலையை ஒப்படைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவன் ஐடென்டிட்டியை வச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு
அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறான். அவன் வந்துட்டு ஹீரோவுக்கு மரியாதை கொடுத்து அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கு, கொஞ்ச நாளாக வச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு இந்த பொண்ணு தேவைன்னா நீங்களே கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இதை ஹீரோயின் வந்துட்டு மாஸ்க் போட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா. அடப்பா நீ இப்படிப்பட்டு கொடுறனா, அந்த பொண்ணை தான் ஆல்ரெடி கஷ்டப்படுத்தி குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க, அப்படி இருந்தும் அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு நீ வந்து உட்காந்துருக்கிய, ஒன்னையும் சேர்த்து தான் நாங்கள் கொல்ல போறோம் அப்படின்னு அவ வந்துட்டு கொல்ல வர்றப்ப ஹீரோ மேல அந்த அட்டாக் விழுந்துருது. நல்லா தெரிஞ்சு போச்சு இது ஒரு ட்ராப்பு, இப்படி இவங்க கொல்றதுக்கு வந்துட்டாங்க, இதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிறவன்ட்ட ஹீரோ கேட்கிறப்ப அதெல்லாம் நான் முன்னேற்பாடுலாம் நல்லா செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அங்க நிறைய பேரை சுத்தி அனுப்பி விடுறான் ஹீரோனை வெட்டுறதுக்கு. ஆனா ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்க நேரம் இவ கரெக்டா ஹீரோனை கொல்ல போறான். அவன் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி விடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் அவ புத்தி சொல்லிவிட்டு அவ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா அவளுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நீ ஹீரோ வந்துட்டு இவளை காப்பாத்தினதுதான், அவன் லைட்டா காயம் பட்டுடுச்சு, அதை எப்படியாவது அவனே சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவனோட சக்தியை வச்சு அவனே அதை சரி பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஹீரோக்கு மருந்து தான் எடுத்துட்டு வரா. மருந்து எடுத்துட்டு வரும்போது யோசிச்சுட்டு வரா, என்ன எதுக்கு அவன் காப்பாற்றணும், நான் அவனுக்கு என்ன நல்லது பண்ணேன், ஒருவேளை நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்போ நான் மருந்து எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கூட நான் தான் அங்கே இருந்தது அப்படின்னு கொல்ல நினைக்கிறேன், நாம எதுக்கு மருந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு மருந்தை மறைச்சி வச்சிருவோமா அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. நம்ம வேற ஏதாவது சொல்லி மருந்து கொடுத்தலாம் அப்படின்னு இதை எல்லாமே கதவு பக்கத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது அவன் அங்கதான் நிக்கிறா அப்படின்ட்டு. அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம யாரோ கொல்ல வந்துட்டாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்து விடுறா. அதுல எஸ்கேப் ஆகி அப்படியே ஸ்லிப் ஆகி ஹீரோ கையில வந்து டபுக்குன்னு வந்து ஹீரோயின் விழுறா. சீரியஸ்ல மட்டும்தான்ப்பா ஸ்லிப் ஆகி கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்லிப் ஆகி கட்டி குடிச்சுக்கிறாங்க. நான் அம்மா லைஃப்ல ஸ்லிப்பு வர மாட்டேங்குது, ஃபிக்ஸட் தவிர வந்து விழுந்தோடனே அந்த வாசனை இவன் மேல அந்த மறுபடியும் அந்த வாசனை அடிக்குது. அது எப்படி எனக்கு குழப்பது, எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு ஹீரோயின் லைட் மறுபடியும் ஸ்லிப் ஆகி ஹக் பண்ணிக்க போகும்போது கரெக்டா அவனோட அஸ்டன் வந்து கூப்பிட்டுறாங்க. உடனே ஹீரோ அங்க இருந்து போறா. அவனும் கொண்டு வந்த மருந்து கீழே விழுந்துருச்சு. அதை கரெக்டா ஒரு டேபிள் கடையில தள்ளி விட்டுறா. போய் பார்த்தா அந்த நம்ம காப்பாத்திரம் அந்த போன வந்துட்டு அவ்வளவு குடும்பப்படுத்தி வச்சிருக்காங்க. கை கால் காயமா இருந்தானே, நீங்க இங்கேயே இருக்கலாம், எவ்வளவு ரெஸ்ட் வேணாலும் எடுக்கலாம், ஆனா நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்ட்டு நீங்க வெளியில யார்ட்டுமே சொல்லக்கூடாது, நீங்களே உங்களை காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லணும், என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவங்க சொல்லிடுறான். இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோயின் கொலை பண்ண சொல்ல வந்த குரூப்போட லீடருக்கு போயிடுது. அவங்க போட்டு பிளான் சொதப்பிடுச்சு அப்படின்ட்டு அந்த நேரம் ஹீரோயினும் வந்து நிக்கிறா. இந்த மாதிரி நான் போன இடத்துல என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எதுக்காக நான் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணணும், அதுக்காக ஒரு துப்பு இங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்ட்டு அந்த லீடர் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறான். அது என்ன லெட்டர் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். லெட்டர் தான் நேரம் எடுத்து வச்சுட்டு போய் பார்த்துட்டு இருக்கா. அதுல வந்துட்டு அவங்க அப்பா ஒரு கிளர்ச்சி பண்ணாரு, அதுவும் நாட்டுக்கு எதிராக பண்ணாரு, அதனாலதான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த கிளர்ச்சியை பத்தி லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கு. அதை கேட்ட உடனே அவ கதறி கதறி எழுதுறா, எங்க அப்பா கண்டிப்பா கிளர்ச்சி பண்ணிருக்க மாட்டாரு, இது பொய்யானது பொய்யானதுங்கும் போது அப்படி இருந்தாலும் அது அவரோட கையெழுத்து மாதிரிதான் இருக்கு. அதை நினைச்சு பார்த்துட்டு அவ ஹர்ட் ஆயிட்டு இருக்கும்போது அதுல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறி இருக்கு. அது ஏதோ உங்களுக்கான கோட் வேர்டு மாதிரி இருக்கு. அதை எடுத்து அவர் எழுதின பழைய லெட்டரோட கம்பேர் பண்றப்ப இது எல்லாமே அவர் கையெழுத்தா தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த கோடா நமக்கு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஆக மொத்தத்துல அவங்க அப்பா சாவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, எனக்கு ஒரு டவுட் வந்தது, அப்ப இவ கொலையாளி கிடையாதா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கொலையாளியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி டவுட் எனக்கு வந்துச்சு. ஃபீல் பண்ணிட்டு இருக்காதே நேரம் அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாச்சு இளவரசி, இல்ல இந்த மாதிரி விஷயம் நம்ம அப்பா பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, அதை விட ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு நான் ஒன்று தரேன், ஹீரோவை பத்தி தப்பான நியூஸ் சொல்றதாலதான் நம்ம அவனை கொலை பண்ண வந்தோம், ஆனா ஹீரோ பண்ணாத நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அவனை நான் சர்ச் பண்ணதுல இருந்து இவன் நல்ல விஷயங்கள் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கான், ஆனா இவனை பத்தி தப்பான விஷயங்கள் வெளியில பரவிட்டு இருக்கிறதாலதான் அவனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி நாம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ கொண்டாந்து ஒரு ப்ரூஃபை காட்டுறா. அதே நேரம் குரூப்போட ஹெட்டை காட்டினா 3 வருஷமா என்கிட்ட ஒரு அழகான பொம்மை வந்து சேர்ந்தது, அந்த அழகான பொம்மை வந்துட்டு நான் சொல்றதை எல்லாத்தையுமே செஞ்சுது, ஆனா அது இப்போ அந்த பொம்மை வந்துட்டு தனியா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு முகமுடி கேட்கிறப்ப அந்த பொம்மையை ஒரு தெரியாம அழிக்கிறதா நல்லது அப்படின்னு சிம்பாரிக்கா ஹீரோயினை போட்டு தண்டத்துக்கு தான் இப்படி பேசிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அந்த மாஸ்க் போட்ட ரூபத்துல, அதாவது ஃபியூஜிங் அந்த கேரக்டர்ல வந்திருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க லைட்டா பாக்குறான். அவனோட முதுகுல ஒரு தடயம் இருக்கு.
இவ ஒரு கைதியா, அதுவும் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்ட கைதியோட மகளா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அதே நேரம் யாரோ வேவ் பாக்குறாங்க அப்படின்ட்டு அவ கத்தி விட்டு ஹீரோ கொல்ல பாக்குறா. அடி பாவி, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனா அப்படின்னு நான் தான் சொன்னேன்ல, உனக்கு 3 நாள் டைம், அதுக்குள்ள நீ ஹீரோ கொல்லணும் அப்படின்ட்டு, ஏன் என்ன கொல்லாம வச்சிருக்க அப்படின்னு அவன் வழக்கம் போல யாருமே தெரியாத மாதிரி. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட குரூப்ல அவன் ஒரு 12வது ஆளு, அதுவும் தலை சிறந்த கொலையாளி அப்படிங்கிற பேர் வாங்கின ஒரு ஆளு. முகமுடி போட்டிருக்கிறதால ஹீரோவை பத்தி தெரியல, இவன் தான் ஹீரோங்கிறது தெரியல. அவன் கட்டி பிடிக்கும் போது அந்த வாசனை வரும்போது இவன் மேல அந்த வாசனை வருது. ஒருவேளை இவன் ஹீரோவா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனா இந்த அளவுக்குலாம் அவன் ஃபைட் பண்ண மாட்டான். ஒரு காமெடி பீஸா, ஒரு டம் பீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அப்புறம் வந்துட்டு எதுக்காக இங்க வந்த, உன்னை தேடி நான் எதுக்காக வருவேன், நீ இன்னும் இந்த கொலையை பண்ணல, அதனால நமக்குள்ள இருந்த போட்டி முடிஞ்சிருச்சு, நான் உன்னோட கத்தியை நானே எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. இல்ல, எனக்கு அதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு, நீ என்னதான் தலை சிறந்த கொலையாளியா இருந்தாலும் உன்கிட்ட என்னோட கத்தியை வச்சு உன் ரத்தத்தை நான் பார்த்தவதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுவும் கரெக்டு தான், அதுக்கான வெதுமொழியை தான் இங்க கொடுக்க வந்திருக்க அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். என்ன விஷயம்னா, அந்த கத்தி திருப்பி கொண்டாந்து கொடுக்கதான் வந்திருக்கிறான். போட்டிலாம் ஒண்ணு கிடையாது, சும்மா ஹீரோனை உங்களுக்கு அப்படி ஒரு பெட்டை கட்டியிருக்கான். ஹீரோனோட கேர்ள்ஸ் குரூப்கிட்ட போயிட்டு ஹீரோனை பத்தி ஒரு விஷயம் தெரியணும், அதுவும் ஒரு கைதியா இருந்த ஒருத்தரை பத்தி நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த சிம்பிளை பார்க்கும்போது கிளர்ச்சி பண்ணவங்க, ராஜ துரோகம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த முதுகுல அந்த சிம்பிள் குத்தி கைதியா வச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு விஷயம் ஹீரோனால தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனோட கேர்ள்ஸை வச்சு எல்லாத்தையுமே தேட சொல்றான். இதுவரை நடந்த விஷயம் எல்லாத்தையுமே. அதுல ஒரு விஷயம் அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிடறாங்க. என்னன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்னவரா இருந்த ஒரு மன்னர் திடீர்னு கிளர்ச்சி கிளப்புனாரு. அப்படி கிளர்ச்சி கிளப்பப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரு அங்க மாட்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டாரு. அவரோட ராணுவ ஜெனரல் மட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுல ஏதோ சதி இருக்குங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்பினாங்க. இவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு தான் நம்பினாங்க. ஆனா இவருக்கான எவிடன்ஸ் அங்க பக்காவா இருந்ததால அவரை கொண்டுட்டாங்க. அது இல்லாம அவங்க ஃபேமிலியை சிறப்பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா ஹீரோ கேப்சர் பண்ணிடுறான். அப்போ அந்த குடும்பத்துல இருந்து அந்த குடும்பத்துக்காக பழிவாங்க வந்தவளா தான் இருக்கும். ஆனா இவ ஏன் கொலையாளி குரூப்ல போய் சேர்ந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு லைட்டா ஒரு டவுட் வருது. அங்க பண்ணி ஹீரோனை காட்டினா ஹீரோ காப்பாத்திட்டு வந்தாலும் அந்த பொண்ணு இருந்துகிட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது. உங்க ஹஸ்பண்டால தான் நான் தப்பிச்சேன், அவர் இல்லைன்னா நான் தப்பிச்சிருக்கவே முடியாது. அவரு என்னை இங்க விட்டு போக வந்து சொல்றாரு. ஆனா நான் அவருக்கு காலம் ஃபுல்லா இருந்து பணிவிட செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் என்னை புரிஞ்சவும் மாட்டேங்கிறாரு, எனக்கு கேட்கவும் மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அவ காலில் விழாத கொலைய ஹீரோட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அவளும் அவளோட நல்ல மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு, நான் அவர்கிட்ட பேசுறேன், நீ இங்கேயே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அதே நேரத்துல கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கிறான் அந்த பொண்ணுகிட்ட. நான் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை பத்தி நான் இவங்கள்ட்ட சொல்லதான், அதுவும் இவங்க கூடிய இருக்கதான் நான் நினைக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ அவளோட இடத்த எடுத்துக்க ஆசைப்படுற, அது இல்லாம அவகிட்ட வந்துட்டு இப்படி குறைஞ்சிட்டு தான் நின்றுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்க மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுந்துருது. உடனே ஹீரோனை கூப்பிட்டு வெளியில போகும்போது, ஓ அப்பா அவ வந்துட்டு ஒன்னு அடையறதுக்காக என்கிட்ட வந்து பஞ்சி பேசிட்டு இருக்கா, ஓ உனக்கு அப்படி வேற தோணுச்சா, அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போ அப்படின்னு ஹீரோனை வெளியவே நிக்க வச்சு வெறுப்பேத்திட்டு அவன் அவளை பார்க்க தான் போறான். அவளை பார்க்க போனோடனே, ஓ என் கூட நீ தனிமையா இருக்குன்னு ஆசைப்படுறேன், என்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படித்தானே அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ஆமா அப்படிங்கிறா. அப்ப கதவை சாத்திட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கதவை சாத்தணும்னு இருக்கு செம்ம கடுப்பாகுது. என்னதான் ஹீரோவை கொலை பண்ண வந்திருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற நினைப்பு கொஞ்சமாவது தூரத்துல இருக்கும்ல, அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா வெளியில நின்று. ஆனா உள்ள போனோடனே சத்தம் கேக்குது. ஆனா ஒரே ஒரு அற விட்டுருப்பான். இல்ல என்ன நீ அடையன்னு நினைக்கிறியா, ஆமா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவனோட ஷர்ட் போட்ட கழட்ட போறா. கொஞ்சம் நிப்பாட்டுறியா, உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் பேசியா ஆகணும் அப்படின்னு கையை பிடிச்சி முறுக்கி, நான் வந்ததுல இருந்து என்கிட்ட 3 இடத்துல நீ விஷம் வைக்க ட்ரை பண்ணிட்ட. ஒன்று நீ வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தல, அது மயக்கம் கிடையாது, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ட்டு. 2வது என் ஷர்ட் பட்டனத்தோட வந்தல, அதுவும் ஒரு விஷம். இப்போ என்னை ஹக் பண்ற மாதிரி வந்தல, அதுவும் ஒரு விஷம் வைக்கதான் வந்திருக்க. எங்களோட அந்த கொலையாளி குரூப்லயே விஷம் வச்சு கொள்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு அப்படியே தூக்கி தலைகீழா தூக்கி அவளை விசிறி அடிக்கிறான். அடிச்சுட்டு அதுல ஸ்பெஷலிஸ்டான ஒருத்தி இருக்கா, ஒரு கொலைகாரி. அந்த கொலைகாரி என்ன பொறுத்த வரைக்கும் நீதான்.
என்னை கொல்ல வந்த ஒரு ஆள் நீதான். ஆரம்பத்துல உன்னை பார்க்கும்போதே உன் கைகளில் இருக்கிற காயம் வந்துட்டு அப்போ ஏற்பட்ட மாதிரி இருந்தது. உண்மையிலேயே உன்னை ரொம்ப நாளா குடும்பப்படுத்தி இருந்தா அதுக்கான தழும்புகள் இருந்திருக்கலாம். உன் உடம்புல அந்த எந்த ஒரு தழும்புமே இல்லை. அது இல்லாம அந்த காயம் சீக்கிரம் ஆறி போயிருந்தது. ஆக மொத்தத்துல இது ஒரு பிளான் தான். என்னை கொல்றதுக்காக ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உன்னோட தந்திரம் என்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைச்சியாக்கன்னு அப்படின்னு தூக்கி விசிறிட்டியும் போது மறுபடியும் விஷத்தை வச்சு தாக்க வரப்ப என்ன நீ கண்டுபிடிச்சிட்டா. ஆனா இங்க இருக்கிற உண்மையான பிரச்சனையே ஒய்ஃப் அங்க தனியா எடுக்க வச்சுட்டு வந்திருக்கல. அதுதான் இந்நேரம் அவளை செத்துல வெட்டி இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அங்க கட் பண்ணி ஹீரோனை காட்டினா அவளுக்கு என்னதான் வந்துட்டு அவன் அப்படி பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் இன்னும் லைட்டா பொசசிவ் வருது. அந்த நேரத்துல அப்படியே ஹீரோனுக்கு நேரம் அவ கண்ணுக்கு நேரம் ஒரு கத்தி இப்படி ஷார்ப்பா வந்துட்டு இருக்குது. செம்மையா எஸ்கேப் ஆயிட்டு அதுல இருந்து பார்த்தா ஒரு ஆள் அவளை அட்டாக் பண்ண வரான். கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அவளால சமாளிக்க முடியல. ஏன்னா அவளோட கத்தி அவள்கிட்ட இல்ல. உடனே அவளோட அஸ்டண்ட் வந்துட்டு அந்த கத்தி அவகிட்ட தூக்கி போடும்போது அவன் வந்துட்டு அவனோட அஸ்டண்ட் அடிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, நீங்க அவனை கவனிச்சிங்க, நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்க மயக்க போட்டு விழுறா. ஹீரோயின் பறந்து போய் காட்டுல தப்பிக்கலாம் போகும்போது என்ன நம்ம குரூப்ல இருந்து நம்மளை கொலை ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறப்ப அது என்னமோ தெரியல. நீ என்னதான் வாழ்க்கையில சிறந்தவளா இருந்தாலும் என்ன சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மாத்தி ரெண்டு பேத்துக்கு பயங்கரமா சட்டை நடக்குது. ஆனா அங்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் யாரோ காப்பாத்துற மாதிரி இருக்கு. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவன் மாஸ்க் போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் ஹீரோனை காப்பாத்த. இங்க பார்த்தா ஹீரோயின் என்னதான் தடுக்க ட்ரை பண்ணாலும் அவளை விட அவன் அதிகமா ஸ்பீடா இருக்கான். அப்படி ஸ்பீடா இருக்கும்பொழுது இவளுக்கே கொஞ்சம் ரத்த கக்கார மாதிரி இல்லாம வந்தோடனே ஹீரோயின் மயக்கம் போடுற நிலவுல கரெக்டா ஹீரோ மேலதான் விழுறா. அவன் வந்துட்டு நீ காணப்படாத, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீ யாரா புதுசா வந்திருக்க அப்படின்ட்டு மறுபடியும் இவன் வந்து அட்டாக் பண்ண வர்றப்ப அவன் என்ன பண்றான்னா அவளை தூக்கி மரத்துலயே சொருவி வச்சிடறான். அந்த அளவு கோவம். ஹீரோயின் மேல கையை வச்சா சும்மா இருப்பானா? அப்படியே அவளை என்னக்கா தூக்கிட்டு போகும்போது அவ இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா. அதே வாசனை அதே இது அப்படின்னு நீ அவனா அப்படின்ட்டு அந்த மாஸ்க் கழட்ட போகும்போது அதுக்குள்ள ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. திடீர்னு கண்ணு முழிக்கிறா. ஆனா ஒரு புது இடத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. எங்க இருக்கான்னா அவன் வந்துட்டு ஹீரோவோட பர்சனல் இடத்துலதான் இருக்கா. அதாவது ஹீரோ ஆல்ரெடி ஒரு இடத்துல உளறிப்பான் அவங்க அப்பா கிட்ட இருக்க நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு உங்களை அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல இப்ப ஹீரோன்றதுனாலே அங்க இருக்கிற பனி பண்ணிட்டு கேட்கறாங்க இந்த இடம் எந்த இடம் அப்படின்னோடனே அந்த இடம் இந்த இடம் ஒரே இதா இருக்கு, ஒருவேளை ஹீரோ தான் அந்த மாஸ்க் மேனா இருக்குமோ அப்படின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் லைட்டா டவுட் வருது. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்தா அங்க யாரையும் கைது பண்ணி வச்சிருக்கான். அவன் யாருன்னு தெரியல. நீ ரொம்ப நாளா என்கிட்ட கைதியா இருக்க, வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளர்ச்சி நடந்துச்சு, அதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ மாஸ்கோட தான் போய் நிக்கிறான். நீ இப்ப போட்டிருக்க மாஸ்கே அது என்னோடது, நீ என் பேரை வச்சுதான் நீ உலாத்திட்டு இருக்க, உண்மையான பூஜைங்கிறது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்றான். அந்த ஆளுக்கு ஹீரோவுக்கு என்ன சம்மதம் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்திரிக்கும் போது ஹீரோ பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். நீ எதுக்கு என்ன காப்பாத்தின அவளை கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்தி கொண்டு வந்துருக்க, எதுக்கு காப்பாத்தனு கேட்கிறேன். இல்ல அதனால உனக்கு பிரச்சனை வருமே, அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு பொண்ணை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போனியே, அந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளுறதுதான் பிளான் தெரியுமா? அதுவும் நம்ம கொலையாள குரூப் தான் உன்னை போட்டு தள்ளுறதுக்கே பிளான் பண்ணிருக்கு. இல்ல அவர் அப்படி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. நீ அவரோட முகத்தை பாத்திருக்கியா? இல்ல நான் பார்த்தது இல்ல. அப்புறம் இப்படி ஒரு கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்ற? இல்ல நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட சேரும் பொழுது அவர் என்ன அன்பா பாத்துக்கிட்டாரு. அப்படிங்கிறப்ப உனக்கு இஷ்டம் இருந்தா உன்னை பத்தின உண்மைகளை நீ சொல்லலாம், இல்ல நானே கண்டுபிடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப அப்பதான் ஒரு விஷயம் ஹீரோயின் சொல்றா. ஒரு நாட்டோட இளவரசி அவங்க அப்பா கிளர்ச்சி பண்ணாருன்னு சொல்லி அவரை சிறையிலேயே வச்சு கொண்டு இருக்காங்க. அதே நேரம் இவ்வளவு ஒரு ஜெயில இருந்திருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அவரோட ஜெனரல் தான் வந்து அங்க காப்பாத்த வந்திருக்காரு. அங்க இருந்து காப்பாத்தி வந்திருக்காரு. ஆனா அதுக்குள்ள வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. அவரு அங்க இருந்துட்டு இவளை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அவரு சண்டை போட்டு அருவில இருந்து அவரு விழுந்துடுறாரு. ஹீரோயினை விழுந்துடுறா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஒரு மரத்துல புடிச்சு தப்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த கொலையாடி குரூப் கிட்ட போய் சேர்ந்திருக்கா. அதுவும் ஏன் சேர்ந்திருக்கானா, நியாயத்துக்காக தப்பு பண்றவங்களை மட்டும் கொலை பண்ற குரூப். அது இல்லாம தன்னோட அப்பா பண்ண துரோகத்துக்கு ஏதாவது ஒரு விட இருக்குமா, ஒரு துப்பு கிடைக்குமா, அது அந்த குரூப்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குரூப்லயே போயிட்டு ஹீரோயின் ஜாயின் பண்ணிருக்கா. ஆனா அந்த குரூப்பே இப்ப இவ்வளவு கொல்ல பாக்குது அப்படின்னோடனே அவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. உன்னோட ஜெனரல், அதாவது உன்னை காப்பாத்தின ஜெனரலை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் ஒரு நல்ல மனுஷர், அவரு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அவரை என்னால காப்பாற்ற முடியல, எனக்காக அவ்வளவு தூரம் வந்தாரு அப்படிங்கிறப்ப அவர் முன்னாடி உயிரோட நிப்பாட்டினா
அப்போ நீ கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன அவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்ல இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஒரு ஆளை கைது பண்ணி வச்சிருந்தால, அந்த ஆள் வேற யாருமே கிடையாது, ஹீரோயினோட ஜெனரல் தான். ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட ஜெனரல் தான் பார்க்க போறாங்க. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணை அந்த நாட்டோட ஜெனரல் வந்துட்டு லவ் பண்ணாரு. என்ன இருந்தாலும் ஜெனரல் வந்துட்டு ஒரு ராஜாவோட பொண்ணை லவ் பண்றதா அப்படின்ட்டு, என்ன இருந்தாலும் லவ் தானே. அதை ஒரு நாள் அந்த ராஜா கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா அதை ஏற்க மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலா 100 சவுக்கடி எல்லாரும் முன்னாடியும் வச்சு வேற ஒரு காரணத்தை வச்சு சவுக்கடி கொடுத்தாரு. நிறுத்து, இப்ப எதுக்கு இந்த கதை என்கிட்ட சம்பந்தமே இல்லாம வந்து சொல்லிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம எப்படி சொல்ல முடியும்? அந்த ஜெனரல் நீங்க தான், அந்த ராஜாவோட பொண்ணை காதலிச்சது நீங்க தான், அதுக்காக அவருக்கு கிளர்ச்சி தோணுனாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் பண்ணது நீங்க தாங்கிறப்ப, இல்ல நான் அவர் மேல கோவத்துல இருந்தேன், ஆனா இந்த கிளர்ச்சி விஷயம் பெரிய விஷயமாக போகுதுன்ட்டு அவரை தடுக்கிறதுக்காக நான் ஏதோ பண்ணேன், இருந்தாலும் அவளை நான் அவ இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவ ஒன்னும் சாகவே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் உள்ள வந்தோடனே, நீ உயிரோட இருக்கியா, ஆனா நீங்க என்னை காப்பாற்ற வந்தீங்கன்னு நினைச்சேன், எங்க அப்பா சாவுக்கு முழு காரணமே நீங்க தான் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல எனக்கு என்ன பண்றது நான் போகிறதுக்கு தெரியல, எனக்கு நீ கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நான் யோசிச்சேன் அப்படிங்கிறப்ப, தயவு செய்து இதெல்லாம் சொல்லி அதை நீங்க நியாயப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு, இதுக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறான். என்ன உதவின்னு அவருன்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க அந்த கொலகார குரூப்போட ஜெனரலோட ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா? பிரச்சனைக்கு காரணமே அவன் தான். என்னோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கான டீலை அங்க போட்டுக்கிட்டான். அதை நான் மாத்தி வேற ஒரு லெட்டர்ல இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ஒரு லெட்டரை எழுதி வந்துட்டு நான் ஹீரோயினுக்கு அனுப்புனேன். ஆனா அந்த லெட்டர் வந்துட்டு ஹீரோயினுக்கும் கிடைக்கல, ஹீரோயினோட அப்பாவுக்கும் கிடைக்கல. அதுல நான் ஒரு மாற்றம் செஞ்சு அனுப்பியிருந்தேன் அப்படிங்கிறப்ப, அந்த லெட்டரை வந்துட்டு ஹீரோயின் குரூப்போட தலைவர் தான் எடுத்து வச்சிருந்திருக்கான். ஏன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதைத்தான் ஹீரோயின்ட்ட கொடுத்து இப்ப அதுக்கான துப்புங்கிற மாதிரி கொடுத்து அவளை போட்டு தள்ளவ பிளான் பண்ணியிருக்கான். ஹீரோயின் கிளம்புறப்ப அவன் கத்துறான், நீ இந்த மாதிரி பொய்யான வேஷம் போட்டுட்டு இருக்கீ, நீ யாரு? விஜய்ங்கிற கேரக்டர்ல இருக்கிற நீ யாருன்னு கத்துறப்ப ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. அப்ப உண்மையான ஆளு இவன் கிடையாதா? அந்த முகமுடி ஆளு இவன் கிடையாதா அப்படின்ட்டு, அப்ப நீ யாரு அப்படின்னு அவன் முகமுடிய கழட்ட போற ஹீரோயினு. இந்த கண்ணோட கண் பார்த்து அந்த முகமுடிய கழட்டுறப்ப ஹீரோ தான் அப்படிங்கிறது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது. அப்போ என்னை காப்பாத்துறது நீ தானே, அப்போ இவ்வளவு நாள் உண்மை தெரிஞ்சு நீ பைத்தியம் மாதிரி நடிச்சிருக்க, அது இல்லாம என்னை ஏமாத்திருக்க, என்கிட்ட எதுவுமே பேசாத, என் ஃபீலிங்ஸோட விளையாட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உன்னதான் தேடுறேங்கிறது உனக்கே நல்லா தெரியறப்போ என்ன ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு அங்கிருந்து ஈரன் கோச்சிங்கிட்டு கிளம்புறா. கன்வென்ஸ் பண்ண பின்னாடியே போறான். ஒரு நிமிஷம் நின்று நான் சொல்றத கேளு அப்படின்ட்டு போகுது. நீ என்ன சொல்றது, என்ன சொல்ல போற? 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை காப்பாத்தினேன். அவ பேர் தெரியாது, அவ ஊர் தெரியாது, அவ ஃபேஸை கூட நான் முழுசா பார்த்தது கிடையாது. அவ கண்ணை மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த கண்ணு என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. 3 வருஷமா அந்த கண்ணை தேடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த கண்ணு என்னை தேடி வந்தது. ஆனா ஒரு விஷயம், டிஃப்ரெண்டான விஷயம் என்னன்னா, அது என்னை கொல்ல தேடி வந்துச்சு. என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னை கொல்ல வந்தவள்கிட்ட நான் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவன் கேட்கறது கரெக்டாக தான் இருக்கு. ஆனா நான் உண்மையா நான் 3 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் அவசைப்பில் இருக்கிறத சொல்றா. உன்னை விட்டு என்னால இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாம 2 பேரும் வெவ்வேறு பாதையில இருந்தாலும் ஒரே இடத்துல தான் இருக்கோம், நம்ம மனசு ஒன்னாதான் இருக்குங்கிறது எனக்கும் புரிஞ்சுது. அதை நீங்க என்னைக்காவது தெரிஞ்சுக்கணும் தான் நினைச்சேன் அப்படின்ட்டு அப்படியே இறுக்கி ஹக் பண்ணும் பொழுது ஹீரோயினுக்கும் புரியுது. அதுக்கப்புறம் அவன் கண்ணோட கண் பார்த்து அவன் ஒரு விஷயம் சொல்றான். நான் உன்னை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பா இதை நான் மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். எதை இன்டெரக்டா கொடுத்தேன் என்ன நீ திட்டினல, இப்போ நான் டைரக்டாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் முழு லவ்வோட அவனுக்கு கிஸ் பண்றான். அவனாலே அதை தடுக்க முடியல. ஏன்னா 3 வருஷமா இவ்வளோ அவனை தேடிட்டு இருந்திருக்கால. 2 பேருமே மாறி கிஸ் பண்ணிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சகோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.